இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். திரிசூலத்தை சேதப்படுத்திய விவகாரம், லங்காவியில் தமீம் டாரி மீது குற்றச்சாட்டு. லங்காவியில் ஆலய வளாகத்திற்கு வெளியே சிவபெருமானின் முதன்மை ஆயுதமான திரிசூலத்தை சேதப்படுத்தியதாக 34 வயது தமீம் டாரி அப்துல் ராசாக் மீது இன்று லங்காவி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த மார்ச் 8ஆம் தேதி லங்காவி குவாசலாட் பஞ்சோரில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் பழைய இடத்தில் இருந்த திரிசூலத்தை எட்டி உதைத்து சேதப்படுத்தியதன் மூலம் இந்து சமயத்தை அவமதித்ததாக அவர் மீது குற்றவியல் சட்டம் பிரிவு 295 கீழ் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் ஹெமி எனரினா ஹேஜா மைடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட தமீம் டாரி தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். இந்த சம்பவத்திற்கு தமீம் டாரிக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார் செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் வெளிநாடுக்கு தப்பி சென்றதால் அவரை கைது செய்ய இன்டர்போல் மூலம் சிவப்பு நோட்டீஸ் விடுக்க அரச மலேசிய போலீஸ் படை திட்டமிட்டிருந்தது. எனினும் கடந்த வாரம் அவர் மலேசியா திரும்பி போலீசில் சரணடைந்தார். அரசு தரப்பு வழக்கறிஞர் ஐநூர் சோஃபியா நோரிடான் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் பிரதிவாதி தரப்பு வழக்கறிஞர் டத்தோ ஹனீஃப் ஹசானின் வாதத்தை அடுத்து நீதிமன்றம் அவருக்கு 2 நபர்களின் உத்தரவாதத்துடன் 10,000 ரிங்கெட் ஜாமீன் அனுமதித்தது. மேலும் அவரது கடப்பிதழை ஒப்படைக்கவும் 2 வாரங்களுக்கு ஒருமுறை போலீஸ் நிலையத்தில் ஆஜராகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கெடா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அட்ஸ்லி அபுஷா இந்த விவகாரத்தை கண்காணித்து வந்த நிலையில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நகரி சம்பிலானின் பொது போக்குவரத்து அமைப்பின் புதிய அடையாளமாக விளங்க உள்ள சிரம்பான் சென்ட்ரல் திட்டமானது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முழுமையாக நிறைவடையும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். சிரம்பான் KTMB நிலையத்தில் நடைபெற்ற பணி ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுமார் 100 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இத்திட்டத்தின் மிகவும் சவாலான பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்போது முக்கிய கட்டமைப்பு கட்டத்திற்குள் நுழைந்துள்ளதாக தெரிவித்தார். பழைய நிலையத்தின் பாரம்பரிய கட்டிட கலையை நவீன வசதிகளுடன் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிலையம் நாளொன்றுக்கு தொடக்கத்தில் 30,000 பயணிகளையும் எதிர்காலத்தில் 1,20,000 பயணிகள் வரையிலும் கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் கில்லான் பள்ளத்தாக்கு இருவழி ரயில் பாதை 2ஆம் கட்ட திட்டத்தின் பணிகள் தற்போது 55% அதிகமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக குறிப்பிட்ட ஆண்டனி லாக் இது 2028ஆம் ஆண்டிற்குள் நிறைவடையும் என்றும் தெரிவித்தார். நகரி சம்பிலான் மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை B40 பிரிவினருக்கு மட்டும் கவனம் செலுத்தாமல் M40 பிரிவினரின் தேவைகளையும் நலன்களையும் உள்ளடக்கியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று லிங்கி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டத்தோசரி அமீனுடின் ஹாரூன் தெரிவித்துள்ளார். மாநில அரசால் திட்டமிடப்பட்ட நலன்களையும் வளர்ச்சியையும் நகரி சம்பிலான் மாநிலத்தின் அதிகமான மக்கள் அனுபவிப்பதை உறுதி செய்ய இந்த விரிவாக்கம் மிகவும் முக்கியமானது என்று அவர் மேலும் கூறினார். தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மற்றும் சிக்கலான இணைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்துலக ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு IRC எனப்படும் அனைத்துலக விதிமுறைகள் மீதான மாநாடு 2026 தொடங்கப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் தெரிவித்துள்ளார். ஒற்றை மொத்த விற்பனை வலைப்பின்னலில் இருந்து இரட்டை வலைப்பின்னல் 5G மாதிரிக்கு மலேசியா மாறியுள்ளதில் அனைத்துலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள ஈர்ப்பே இந்த 2 நாள் மாநாடு நடைபெற முக்கிய காரணமாகும் என்று ஃபாமி குறிப்பிட்டார். மேலும் இணைய பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, AI, குவாண்டம் தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளன. இணைய பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதைப் போல எதிர்கால தொழில்நுட்பங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய சட்டங்களை அரசாங்கம் உருவாக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக பயனர்கள் முறையற்ற படங்களை உருவாக்க குரூப் AI தவறாக பயன்படுத்தப்பட்டதை அடுத்து MCMC உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நகரி சம்பிலான் மாநில தேர்தலில் சிரம்பான்ஜயா சட்டமன்ற தொகுதியில் ஜாசிகா சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக களம் இறங்கும் S. முகுந்தன், நான் இந்த தொகுதிக்கு புதுமுக வேட்பாளரே தவிர தொகுதிக்கு புதியவன் அல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சிரம்பான் நகரிலேயே பிறந்து வளர்ந்தவரான இவர் தனகா நேஷனல் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை பட்டதாரி ஆவார். சுமார் 7 ஆண்டுகள் பொறியியலாளராக பணியாற்றிய முகுந்தன் பின்னர் நில விற்பனை மற்றும் சொத்துடைமையான ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டு
அதற்கான சான்றிதழ் பெற்று சொந்த நிறுவனம் ஒன்றை வெற்றிகரமாக வழிநடத்தியுள்ளார். சிரம்பான்-ஜெயா தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ பி. குணசேகரனின் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றிய பரந்த அனுபவம் இவருக்கு உண்டு. மேலும் சிரம்பான் மாநகர மன்றத்தின் துணை கவுன்சிலராகவும் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே. அருள்குமாரின் ஆய்வியல் அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார். பொதுமக்களின் அன்றாட பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்நோக்கும் இன்னல்களையும் மாநகர மன்றத்திற்கு நேரடியாக கொண்டு சென்று உரிய தீர்வுகளை பெற்று தந்துள்ளார். இதனால் மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஒரு வலுவான இணைப்பு பாலமாக தாம் செயல்பட்டு இருப்பதை முகுந்தன் தமது பேட்டியில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகுந்தன். நான் சிரம்பான் மாநகரத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஸோ மண்ணின் மைந்தன். நான் இங்கே ஒரு மண்ணின் மைந்தன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கம்புமாசேரி என்ற ஒரு கிராமத்தில். அப்புறம் என்னுடைய ஆரம்ப கல்வியை ஜாவாலின் தமிழ் பள்ளியில் கல்வி கற்றேன். அதுக்கப்புறம் இடைநிலை கல்வியை கிங் ஜாஷி கேஜி பள்ளியில் தொடர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் யூனிவர்சிட்டி தனாகா நேஷனலில் இன்ஜினியரிங் துறையில் பட்டம் பெற்று இன்ஜினியராக ஏறக்குறைய ஒரு 7 வருடம் எனக்கு வேலை செய்த அனுபவம் உள்ளது. அதுக்கப்புறம் நான் அர்த்தான், அதாவது நிலம் வாங்கும் விற்கும் ரியல் எஸ்டேட் துறையில் என்னோட கெரியர் நான் அங்கே தொடர்ந்தேன். ஸோ அந்த நேரத்தில் இந்த லைசன்ஸ் ரியல் எஸ்டேட்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, ஒரு சான்றிதழ். அந்த சான்றிதழும் பெற்று தொடர்ந்து நான் என்னோட சொந்த தொழிலை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக சொந்தமாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி நிலம் விற்கும் வாங்கும் விஷயத்திலும் மற்றும் நிலம் வீடு மனை மேனேஜ்மெண்ட் அது சம்மந்தப்பட்ட துறையிலும் நான் கால் பதித்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பின்னணி. ஸோ நீங்கள் கேட்டப்ப புதுமுகம்னு சொன்னீங்க. நான் வேட்பாளராக ஒரு புதுமுகம் தான். ஆனால் இந்த இடத்துக்கு நான் புதுமுகம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நான் 2018 18-19 இருக்கும். அப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் பி. குணா அவர்களுக்கு சிறப்பு அதிகாரியாக இந்த தொகுதியில் நான் செயல்பட்டு வந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஒரு 2 ஆண்டு காலம். அதுக்கப்புறமும் இன்னொரு 2 ஆண்டு காலத்துக்கு நான் என் பெயர் மாண்புமிகு அண்ணன் பி. குணா அவர்களால் சிரம்பான் துணை கவுன்சிலருக்கு துணை கவுன்சிலர் மாநகராட்சியின் துணை கவுன்சிலருக்கு என் பெயரை முன்மொழிந்து எனக்கு துணை கவுன்சிலர் பதவி வழங்கினாங்க பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பை நம்ம சிரம்பான்-ஜெயால இருக்கிற இடங்களை மற்றும் இங்குள்ள டோன், அதாவது இங்குள்ள கவாசான பார்த்துக்கிற மக்கள் பிரச்சனை நேரடியாக மாநகராட்சிக்கு கொண்டு செல்லும் ஒரு பாலமாக நான் இருந்தேன். ஸோ அதனால என்னன்னா, இந்த இடத்துக்கு நான் புதிதல்ல. இந்த இடத்துல நான் ஏறக்குறைய ஒரு 4-5 வருடம் இந்த இடத்துல நான் மக்கள் பணி செஞ்சிருக்கேன். ஸோ ஒரு 2 காலம் இல்லை, ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை, எனக்கு ஒரு 4-5 வருடத்துக்கு நான் இங்கு செய்துள்ளேன். அதனால் நான் தைரியமாக மற்றும் ஒரு தன்னம்பிக்கையுடன் கூற முடியும், நான் இங்கு ஒரு புதுமுகம் அல்ல என்று. வேட்பாளராக புதுமுகம், ஆனால் மக்கள் பணி எடுத்துக்கிட்டா நான் புதுமுகம், என்னோட முகம் புதுமுகம் அல்ல. மக்களோடு மக்களாக பல்லாண்டுகளாக பயணித்து வருவதால் சிரம்பான்-ஜெயா தொகுதிக்கு தாம் எவ்வகையிலும் புதியவர் அல்ல என்றும் மக்களின் தேவைகளை நன்கு அறிந்தவன் என்றும் சிரம்பான்-ஜெயா தொகுதியில் பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் எஸ். முகுந்தன் தெளிவுபடுத்தியுள்ளார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் கடந்த 8 ஆண்டுகளில் பக்கத்தன் ஹரப்பான் அரசு செய்த மக்கள் நலத்திட்டங்கள் தடையின்றி தொடர மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் தற்போதைய மாநில ஆட்சியே மீண்டும் அமைய வேண்டும் என்று பக்கத்தன் ஹரப்பானின் நீலாய் தொகுதி வேட்பாளர் ஜே. அருள்குமார் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 8 ஆண்டு கால பக்கத்தன் ஹரப்பான் ஆட்சியில் தமிழ் பள்ளிகள், ஆலயங்கள் மேம்பாடு, ஏழை மக்களுக்கான நிதி உதவிகள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கான நலத்திட்டங்கள் என பல ஆக்கப்பூர்வமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் சுமார் 3 ஆண்டுகள் நாட்டில் நிலவிய அரசியல் நிலைத்தன்மையற்ற தன்மையால் மக்கள் நலத்திட்டங்கள் முடங்கியதை சுட்டிக்காட்டிய அவர், தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்தாலும் அரசியல் நிலைத்தன்மை மிக முக்கியம் என குறிப்பிட்டார். மத்திய அரசாங்கத்துடன் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் பக்கத்தன் ஹரப்பான் தலைமையிலான மாநில அரசு அமைந்தால் மட்டுமே திட்டங்களை செம்மையாகவும் விரைவாகவும் அமல்படுத்த முடியும் என்று அருள்குமார் விவரித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கம் என்று பார்த்தோம்னால் இன்றைக்கு நாம் அரசாங்கத்தில் இருக்கின்றோம். ஸோ நம்முடைய மாநில ரீதியில் மாநில அரசாங்கத்துடைய பவருக்குட்பட்டு பல திட்டங்களை கடந்த 8 ஆண்டுகளாக நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் நாம் செய்து வருகின்றோம். குறிப்பாக நம்முடைய தமிழ் பள்ளிகள், ஆலய நில பிரச்சனைகள், பிறகு சிறு தொழில் வியாபாரிகளுக்கு உதவும் திட்டங்கள், பிறகு பல நிதி உதவிகள்,
அதெல்லாம் வந்து நம்ம வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாக நம்ம செய்து வருகின்றோம். கண்டிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் மறுபடியும் மாநில அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இன்னும் அதிகரிக்கப்படும். பல நீண்ட கால பிரச்சனைகள், ஏன்னா எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம வந்து ஒரு குறுகிய காலத்துல தீர்க்க முடியும். அதுக்கு நமக்கு கால வரம்பு தேவை. ஸோ அதன் அடிப்படையில் இதுவரை நாம் செய்து வந்ததை தொடர வேண்டும். இதுவரை எல்லாத்தையும் நம்ம செய்து முடித்து விட்டோமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு 7-8 ஆண்டுகள், அதுவும் மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம் வந்து ஒரு மாநிலத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒரே அரசாங்கமாக இருந்தால் இன்னும் பல மாற்றங்கள் செய்ய முடியும். அதைதான் கடந்த 3 ஆண்டுகள் வந்து அதை நம்ம வந்து செயல்படுத்தியிருக்கின்றோம். ஸோ இது கண்டிப்பாக தொடரப்பட வேண்டும். இந்த தேர்தல் என்பது நாம் ஒரு 5 ஆண்டு காலம் வருவதற்கு முன்னதாகவே ஒரு 3 ஆண்டுகளுக்குள் அரசியல் நிலைத்தன்மை இல்லாமல் சென்ற காரணத்தினால் இன்றைக்கு வந்து நம்ம வந்து இந்த தேர்தலை வந்து எதிர்நோக்குகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து மக்களின் நல்வாழ்க்கையும் மாநிலத்தின் தொடர் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்த நெகிரி செம்பிலான் மாநில பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தை பொதுமக்கள் மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான ஜே அருள்குமார் தனது பேட்டியில் கேட்டுக்கொண்டார். சீன நாட்டை சேர்ந்த 9 பேர் லவ் ஸ்கேம் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக பினாங்கு பலே புலாவ் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். சம்பவத்தன்று பினாங்கு பயான் லெபாஸ் சுங்காய் நிபோங் கச்சேலில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் இந்த சட்டவிரோத செயல் நடந்ததாக கூறப்படுகிறது. கைதான 9 பேரும் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நீதிபதி சியா ஹுய் திங் முன்னிலையில் வாதிட்டனர். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டம் பிரிவு 420 மற்றும் பிரிவு 120B1 கீழ் கடுமையான தண்டனை வழங்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் ஒவ்வொருவருக்கும் தலா 8000 ரிங்கிட் பிணையும் 2 உள்நாட்டு ஜாமீன்தாரர்களை நிபந்தனையாக விதித்ததுடன் வழக்கு விசாரணையை வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. பினாங்கு மாநில தமிழ் ஆசிரியர்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் பினாங்கு மாநில தமிழ் இலக்கிய விழா 2026 மற்றும் நூல்வனம் 2026 மாபெரும் புத்தக கண்காட்சி வரும் ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமையன்று பினாங்கு கப்பல பத்தாஸில் உள்ள மிலனியம் மண்டபத்தில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை கோலாகலமாக நடைபெற உள்ளது. இவ்விழாவில் தமிழக அரசின் மிக உயரிய கலைமாமணி விருது பெற்ற புகழ்பெற்ற தமிழ் பேராசிரியரும் பட்டிமன்ற சொற்பொழிவாளருமான பேராசிரியர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். தேசிய அளவிலான சிறுகதை எழுதும் போட்டியின் நிறைவு விழாவாக அமையும் இந்நிகழ்வில் வெற்றி பெற்ற படைப்புகள் அகரம், அரும்பு, அமிழ்து ஆகிய ஆசிரியர் மாணவர் சிறுகதை நூல் தொகுப்புகளாக வெளியிடப்பட உள்ளன. மேலும் மலேசிய தமிழ் எழுத்தாளர்களின் நூல்கள் சங்கமிக்கும் இலவச விற்பனை கூடங்களுடன் கூடிய நூல்வனம் புத்தக கண்காட்சியும் விச்சு மாமாவின் நெறியாள்கையில் உருவாகியுள்ள அர்ச்சுனன் மைந்தன் பப்புருவாகனன் என்ற பிரமாண்ட தமிழ் இலக்கிய நாடகமும் இவ்விழாவில் பிரதான அங்கங்களாக மேடையேற உள்ளன. இவ்விழாவிற்கு வருகை தரும் வாசகர்கள் பாரம்பரிய உடை அல்லது சிவப்பு நிற ஆடை அணிந்து வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முன்கூட்டியே பதிவு செய்தவர்கள் மட்டுமே விழா அரங்கிற்குள் அனுமதிக்கப்படுவர் என்பதால் பொதுமக்கள் www.yayasanguru.com என்ற இணையதளம் அல்லது QR குறியீடு வழியாக உடனே தங்களின் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.